லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களின் செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக வத்திக்கான் வானொலி வழங்கும் நிகழ்ச்சிகள். இது இரக்கத்தின் காலம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இது இரக்கத்தின் காலம், துன்பமும் சாவும் சூழ்ந்துள்ள சிரியா. கடந்த வாரம் போலந்து நாட்டின் கிரக்கோவ் நகரில் உலக இளையோர் நாள் நிகழ்வுகள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றன. இந்நிகழ்வுகளில் ஒன்றாக ஜூலை 30 மாலை நடைபெற்ற திருவிழிப்பு திருவழிபாட்டில் 3 இளையோர் தங்கள் வாழ்வு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அவர்களில் ஒருவர் ராண்ட் மித்ரி என்ற இளம்பெண். இதோ அந்த இளம்பெண்ணின் சாட்சிய பகிர்வு. என் பெயர் ராண்ட் மித்ரி. எனக்கு வயது 26. நான் சிரியாவின் அலெப்போ நகரிலிருந்து வருகிறேன். எங்கள் நகரம் எவ்வளவு தூரம் தகர்க்கப்பட்டு பாழாக கிடக்கிறது என்பது உங்களுக்கு ஓரளவு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் துன்பமும் சாவும் எங்களை சுற்றி வளைத்து நெருக்குகின்றன. உங்களைப் போலவே நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டு கதவுகளை மூடிவிட்டு வேலைக்கோ பள்ளிக்கோ செல்கிறோம். காலையில் வெளியே செல்லும் நாங்கள் மாலையில் வீடு திரும்புவோமா என்பது உறுதியில்லை. அப்படியே நாங்கள் திரும்பி வந்தாலும் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்பது உறுதியில்லை. நான் அலெப்போவில் உள்ள தொன்போஸ்கோ மையத்தில் பணியாற்றுகிறேன். அந்த மையத்தில் 700 இளையோர் தங்கியிருக்கின்றனர். அவர்கள் தேடுவதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் மகிழ்ச்சி, கொஞ்சம் மனிதாபிமானம். நம்பிக்கையையும் மகிழ்வையும் பெருமளவு இழந்துவிட்ட நான் மற்றவர்களுக்கு எப்படி அவற்றை கொடுக்க முடியும்? இருப்பினும் எனக்கு நம்பிக்கை உண்டு. இத்தனை துன்பங்கள் நடுவிலும் இறைவன் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவர் மட்டுமே என் மகிழ்வுக்கும் நம்பிக்கைக்கும் அடித்தளம். இந்த மகிழ்வை யாராலும் என்னிடமிருந்து திருடிவிட முடியாது. என் அன்புக்குரிய சிரியாவுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இளையோரின் சாட்சிய பகிர்வுகளுக்கு பின் திருத்தந்தை தான் வழங்கிய உரையில், வெறுப்பை வெறுப்பினாலும் வன்முறையை வன்முறையாலும் வெல்வதற்கு நாம் விரும்பவில்லை. வெளி உலகிலும் உள் மனதிலும் நம்மை சூழ்ந்துள்ள போருக்கு நாம் தரும் ஒரே பதில் உடன்பிறந்த உணர்வு, குடும்பம் என்ற உணர்வு என்று கூறினார். இரக்கத்தில் தோய்ந்த குடும்ப உணர்வை வளர்க்க இரக்கத்தின் காலம் நமக்கு சவால் விடுக்கின்றது. விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம், பகுதி 33. எனதருமை அன்புள்ளங்களே, நூற்றுவர் தலைவரின் பணியாளரை இயேசு குணமாக்கிய புதுமையை சென்ற 2 வாரங்கள் நாம் சிந்தித்து வந்தோம். இந்த புதுமை நிகழ்வதற்கு முன்னரும் நிகழ்ந்த பின்னரும் இயேசுவும் நூற்றுவர் தலைவரும் ஒருவரை சந்தித்தனரா என்பது தெரியவில்லை. இதை குறித்து நற்செய்தியாளர் லூக்கா ஒன்றும் சொல்லவில்லை. இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்த நூற்றுவர் தலைவரும் அந்த நம்பிக்கையை மனதார பாராட்டிய இயேசுவும் சந்திக்காமலேயே பிரிந்து சென்றிருக்கக்கூடும். நல்லவர் ஒருவரின் நலமளிக்கும் ஆற்றல் தன் இல்லம் தேடி வந்தது என்ற திருப்தி நூற்றுவர் தலைவருக்கு, தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நல்லவருக்கு நன்மை செய்த திருப்தி இயேசுவுக்கு. இப்படி காற்றோடு காற்றாக கரைந்து போன நூற்றுவர் தலைவர்தான் மீண்டும் கல்வாரியில் சிலுவை அடியில் இயேசுவை சந்தித்தாரோ என்று என் மனம் எண்ணி பார்க்க விளைகின்றது. சிலுவை அடியில் நின்ற நூற்றுவர் தலைவர் ஒருவரை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா என்ற 3 நற்செய்தியாளர்களும் கூறியுள்ளனர். கல்வாரியில் சிலுவையில் இயேசு அமைதியாக உயிர் துறந்ததை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை புகழ்ந்தார் என்று லூக்கா கூறியுள்ளார். மத்தேயு, மார்க்கு இருவரும் இன்னும் ஒருபடி மேலே சென்று இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்ற விசுவாச அறிக்கையை நூற்றுவர் தலைவர் வெளியிட்டார் என்று கூறியுள்ளனர். அன்பு இதயங்களே,
சிலுவையைச் சுற்றி நின்ற யூதர்களும் யூத மத தலைவர்களும் வெளியிட பயந்த அல்லது வெளியிட மறுத்த ஒரு விசுவாச அறிக்கையை ரோமையரான நூற்றுவர் தலைவர் வெளியிட்டார். தன் பணியாளரின் நலம் வேண்டி நூற்றுவர் தலைவர் அனுப்பிய விண்ணப்பத்தில், நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், என் பணியாளர் நலம் பெறுவார் என்று சொன்னதை கேட்டு, இஸ்ரவேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கின்றேன் என்ற பாராட்டை இயேசு அவருக்கு வழங்கினார் என்பதை அறிவோம். கல்வாரியில் நூற்றுவர் தலைவர் வெளியிட்ட அந்த விசுவாச அறிக்கையை கேட்டு அதே வார்த்தைகளை இயேசு தன் உயிர் பிரிந்த நிலையிலும் கூறியிருப்பார் என்று நாம் நம்பலாம். வேற்று இனத்தார் வழியே இயேசுவுக்கு கிடைத்த இந்த விசுவாச அறிக்கை அவரது தியாக வாழ்வுக்கு கிடைத்த ஓர் அற்புத சான்றிதழ். அன்பு இதயங்களே, கப்பர்நகூம் ஊரில் நூற்றுவர் தலைவரின் பணியாளரை குணமாக்கியபின் இயேசு நயீன் என்ற ஊருக்கு சென்றதாக நற்செய்தியாளர் லூக்கா கூறுகின்றார். நயீன் என்ற இந்த ஊர் விவிலியத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே, அதாவது லூக்கா நற்செய்தி 7ஆம் பிரிவில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாளம் ஏதுமற்ற ஊர்களை தேடிச் செல்வது இயேசுவின் விருப்பச் செயலாக இருந்தது என்பதற்கு இந்த ஊரும் ஒரு சான்று. அதுவரை யாராலும் அறியப்படாமல் இருந்த அந்த ஊருக்கு நற்செய்தியில் ஓர் இடம் தந்து இத்தனை நூற்றாண்டுகளாக அந்த ஊரின் பெயரை உலகெங்கும் அறியச் செய்துள்ளது இயேசு அங்கு ஆற்றிய ஒரு புதுமை. அந்த ஊரில் கைம்பெண் ஒருவரின் இறந்த மகனை இயேசு உயிர்ப்பிக்கும் அந்த புதுமை லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி பிரிவு 7. அதன்பின் இயேசு நயீன் என்ற ஊருக்குச் சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரைக் கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். கலங்காதே என் நெஞ்சமே, திகையாதே உன் தஞ்சம் நானே. அன்பு இதயங்களே, இந்த புதுமையில் முதலில் மனதில் பதியும் ஒரு சிறப்பு அம்சம் இயேசு தானாகவே முன்வந்து இந்த புதுமையை ஆற்றுகிறார் என்ற அம்சம். லூக்கா நற்செய்தியில் இயேசு நலம் நல்கும் புதுமைகள் 17 பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 11 புதுமைகளில் நோயுற்றோர் அல்லது அவர் சார்பாக வேறொருவர் விண்ணப்பிக்கும் போது இயேசு குணமளிக்கின்றார். மீதமுள்ள 6 புதுமைகள் விண்ணப்பங்கள் ஏதும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். நயீன் கைம்பெண்ணுக்கும் இயேசு ஆற்றிய புதுமை இவற்றில் ஒன்று. அன்பு நெஞ்சங்களே, யூத சமுதாயத்தில் பொதுவாகவே பெண்கள் 2ஆம் நிலை குடிமக்கள், அதிலும் கைம்பெண்களின் நிலை இன்னும் பரிதாபமானது. நிலம், வீடு, சொத்து என்று எவ்வகையிலும் உரிமை கொண்டாட முடியாதவாறு கணவரை சார்ந்தே ஒரு பெண்ணின் வாழ்வு அமைந்திருந்தது. கணவனின் மறைவுக்குப் பின் சமுதாயத்தின் கருணையால் வாழ வேண்டிய நிலைக்கு கைம்பெண்கள் தள்ளப்பட்டனர். எனவேதான் அறுவடை நேரத்தில் நிலத்தின் உரிமையாளர் தன் நிலத்தையோ திராட்சை தோட்டத்தையோ முழுக்க முழுக்க அறுவடை செய்யக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்டது. நிலத்திலோ தோட்டத்திலோ அறுவடைக்கு பின் விழுந்து கிடக்கும் தானியங்களும் பழங்களும் அந்நியருக்கு, அனாதைகளுக்கு, கைம்பெண்களுக்கு விட்டு வைக்கப்பட வேண்டும் என்று காரணமும் சொல்லப்பட்டது. இணைச்சட்ட நூல் பிரிவு 24. உன் வயலில் விளைச்சல் அறுவடை செய்யும் போது அரிக்கட்டினை மறந்து வயலிலேயே விட்டு வந்தால் அதை எடுக்க திரும்ப போகாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. அப்போது நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ உன் ஒலிவ மரத்தை அடித்து உதிர்க்கும் போது உதிராததை பறிக்காதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. நீ உன் திராட்சை தோட்ட கனிகளை சேகரித்த பின் பொறுக்காமல் கிடப்பதை எடுக்கச் செல்லாதே. அதை அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் விட்டுவிடு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாயிருந்ததை நினைவில் இருத்தி இவற்றை செய்யும்படி
நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன். உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. அன்பு நெஞ்சங்களே, யூத சமுதாயத்தில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் கைம்பெண்களின் நிலை இன்றும் பரிதாயமான நிலையிலேயே உள்ளது. நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் வேளையில் அங்கு கைம்பெண்களுக்கு இடமில்லை, அப்படியே அவர்கள் அங்கு வந்தாலும் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற பல்வேறு கொடுமையான கட்டுப்பாடுகள் இன்னும் நம் பழக்கத்தில் இல்லையா? இவ்விதம் யூத சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நையின் கைம்பெணுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரது மகன் மட்டுமே. அவரை அந்த தாய் எவ்வளவு அன்போடு நம்பிக்கையோடு வளர்த்திருக்க வேண்டும். தனி ஒரு பெண்ணாய் பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பது நாம் வாழும் இக்காலத்தில் கண்ணால் காணும் ஓர் யதார்த்தம். இத்தனை சவால்களையும் பயங்கரமான சூழல்களையும் சமாளித்து அந்த கைம்பெண் வளர்த்த அந்த நம்பிக்கைக்குரியவர் இதோ பிணமாக எடுத்துச் செல்லப்படுகின்றார். எனது அருமை அன்புள்ளங்களே, தான் பெற்ற பிள்ளையை புதைப்பதுதான் பெற்றோருக்கு பெரும் வேதனை, பெரும் தண்டனை. தான் பெற்ற பிள்ளை சாகும் நிலையில் இருக்கும்போது எத்தனை பெற்றோர் அந்த பிள்ளைக்கு பதிலாக தங்கள் உயிரை எடுத்துக் கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த நயின் கைம்பெண்ணும் இப்படி வேண்டியிருப்பார். தன் ஒரே மகனை காப்பாற்ற சாவோடு போராடியிருப்பார். அவரது வேண்டுதல்கள், போராட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து இப்போது அந்த பெண் வாழ்வின் விளிம்புக்கு, விரக்தியின் எல்லைக்கு தள்ளப்பட்டிருந்தார். மகனது அடக்கத்தை முடித்துவிட்டு தன் வாழ்வையும் முடித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் ஒரு நடைப்பிணமாக அந்த சவ ஊர்வலத்தில் நடந்து சென்றிருக்கலாம் அந்த கைம்பெண். அவ்வேளையில் அங்கு வந்த இயேசு என்ன செய்தார் என்பதை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் கூறுகின்றார். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கின்றேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அன்பு இதயங்களே, மிக எளிமையாக சொல்லப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள பாடங்களை நாம் அடுத்த தேடலில் கற்றுக்கொள்ள முயல்வோம். இருள் சூழ்ந்த போதும், இடர் வந்த போதும், சிறிதேனும் பயமில்லையே. தடுமாறினாலும் தடம் மாறினாலும் பலவீனம் எனக்கில்லையே. என் காதில் கேட்கும் உன் பாத ஓசை என்னோடு நடமாடுமே. களைப்பினிலும் சலிப்பினிலும் கலங்காது முன்னேறுவேன், கலங்காது முன்னேறுவேன். உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. தெரியாத பாதை முடியாத போதும் பலம் தரும் உன் துணையே. உன் கரம் பற்றி வழி நடப்பேன், நீ காட்டும் பாதையிலே. நீ காட்டும் பாதையிலே. இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். போலந்து நாட்டின் கிராக்கோவ் நகர் முன்னாள் பேராயர் கர்தினால் பிரான்டிசக் மக்சார்ஸ்கி அவர்கள் இச்செவ்வாய்க்கிழமை காலை இறைபதம் சேர்ந்தார். கர்தினாலின் மறைவு குறித்து போலந்து விசுவாசிகளுக்கும் திரு அவை தலைவர்களுக்கும் மறைந்த கர்தினாலின் உறவினர்களுக்கும் தன் ஆழ்ந்த அனுதாபங்களை வெளியிட்டு கிராக்கோவின் தற்போதைய பேராயர் ஸ்டானிஸ்லாவ் ஜீவிச்சுக்கு தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து கிரக்கோ பெருமறை மாவட்டத்தை 2005ஆம் ஆண்டு வரை வழிநடத்திச் சென்ற கர்தினால் மக்சார்ஸ்கியின் அர்ப்பண வாழ்வு குறித்து தன் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். கர்தினாலின் ஆன்ம இளைப்பாட்சிக்கான ஜெபத்திற்கும் உறுதி கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அண்மை திருப்பயணத்தின் போது கடந்த வியாழனன்று கிராக்கோ மருத்துவமனையில் கர்தினாலை சென்று பார்த்து அவருக்காக ஜெபித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவையில் பெண்களை தியாகோன்களாக நியமிப்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு புதிய அவை ஒன்றை இச்செவ்வாயன்று உருவாக்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏற்கனவே இவ்வாண்டு மே மாதம் 12ஆம் தேதி வத்திக்கானில் உலக பெண் துறவு சபைகளின் அதிபர்களை சந்தித்த திருத்தந்தை திரு அவையில் பெண் தியாகோன்களை நியமிப்பது குறித்து ஆராயப்படும் என உறுதி அளித்திருந்த நிலையில் இச்செவ்வாயன்று இந்த புதிய அவை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விசுவாச கோட்பாடுகளுக்கான திருப்பேராயத்தின் செயலர் இயேசு சபை பேராயர் லூயிஸ் பிரான்செஸ்கோ லதாரியோ ஃபெரர் அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய அவையில் வத்திக்கான், இத்தாலி, ஸ்பெயின், பெல்ஜியம், ஆஸ்திரியா, அமெரிக்க ஐக்கிய நாடு ஆகியவற்றிலிருந்து 6 அருள்பணியாளர்கள், 2 அருள் கன்னியர்கள், 4 பெண் பேராசிரியர்கள் என 12 பேர் அங்கத்தினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அப்பாவி கிறிஸ்துவ போதகர் ஒருவர் அடித்தே கொலை செய்யப்பட்டுள்ளது குறித்து தங்கள் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளன இந்திய கிறிஸ்துவ சபைகள். கடந்த வெள்ளியன்று இந்த போதகர் யோகான் மரையா அவர்களின் கிராமத்திற்குள் நுழைந்த ஏறத்தாழ 100 நக்சல்பாரி குழுவினர் அப்போதகரை காட்டிற்குள் இழுத்துச் சென்று அவர் கைகளை பின்னால் கட்டி அடித்து துன்புறுத்தியுள்ளனர். பின்னர் அவரை கொன்று ஊருக்கு வெளியே வீசிவிட்டு சென்றுள்ளனர். இக்கொலை குறித்து தன் கண்டனத்தை வெளியிட்ட இந்திய கிறிஸ்தவர்களின் உலக அவை தலைவர் சார்ஜன் ஜார்ஜ் அவர்கள் இந்த கிறிஸ்துவ போதகர் ஏற்கனவே பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இவரின் கோவில் ஒரு முறைக்கு மேல் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தென் சூடானின் வாவ் பகுதியில் அரசு துருப்புகளுக்கும் போராளிகளுக்கும் இடையே இடம்பெறும் போரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கத்தோலிக்க பள்ளிகளிலும் நிறுவனங்களிலும் அடைக்கலம் தேடியுள்ளதாக அந்நாட்டு வானொலி அறிவிக்கின்றது. குடிபெயர்ந்தோருக்கு அடைக்கலம் வழங்கியுள்ளதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் குடிபெயர்ந்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் குறித்து திரு அவை அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார் அப்பகுதி கத்தோலிக்க பள்ளிகளுக்கு பொறுப்பாளராக செயல்படும் சில்வெஸ்டர் ஓவாச். குடிபெயர்ந்த மக்களுக்கு தற்காலிக முகாம்களை ஏற்பாடு செய்து உதவி வரும் மனிதாபிமான அமைப்புகளை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சினை குறித்து கலந்து ஆலோசித்து உள்ளதாகவும் கூறினார் ஓவாச். இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானை கிழித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானில் இந்து மதத்தவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து எழுந்த பதட்ட நிலைகளில் 17 வயது இந்து இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதற்கு பாகிஸ்தான் தல திரு அவை தன் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானின் கோத்கி மாவட்டத்தில் உள்ள மிர்பூர் மதேலா நகர் கடை ஒன்றில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த 2 இந்து இளைஞர்களை வன்முறை கும்பல் ஒன்று சுட்டதில் தேவன் சதீஷ்குமார் என்ற 17 வயது இளைஞர் உயிரிழந்தார். இன்னொருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து கண்டனத்தை வெளியிட்ட பாகிஸ்தானின் கத்தோலிக்க அருள்பணியாளர் அபித் ஹபீப் அவர்கள் பாகிஸ்தானின் மத நிந்தனை சட்டமே மத தீவிரவாதத்திற்கு துணை நிற்பதாக தெரிவித்தார். இலங்கை உள்நாட்டு போரின் போது காணாமல் போன நபர்களின் குடும்ப அங்கத்தினர்களுக்கு பொருளாதார மற்றும் உள ரீதியான உதவிகள் தேவைப்படுவதாக அனைத்துலக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. காணாமல் போன எண்ணற்ற மக்களுள் 16,000 பேர் குறித்து 395 குடும்பங்களிடையே ஆய்வு செய்த செஞ்சிலுவை சங்கம் அரசுக்கு அண்மையில் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் காணாமல் போனோரை கண்டுபிடிப்பதில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவிகள் குறித்தும் பரிந்துரைகளை வைத்துள்ளது. இலங்கையின் உள்நாட்டுப் போரில் 65,000 பேர் காணாமல் போயுள்ளனர் என அரசு தரப்பினர்